Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா PN junction diode apparatus பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போகிறோம். PN junction diode aim, principle, procedures, results and application இத பற்றி தான் நாம பார்க்க இருக்கிறோம். PN junction diode பற்றி நிறைய விஷயம் நாம லேர்ன் பண்ண போறோம். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா PN junction diode ஏம் நாம பார்க்கலாம். PN junction diode நோக்கம் பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ் மூலம் செமிகண்டக்டர் டயோடின் சிறப்பியல்பு வளைவுகளை வரையறது தான் இதனுடைய நோக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா PN junction diode பிரின்சிபிள் நாம பார்க்கலாம். டயோடு பாத்தீங்கன்னா ஒரு திசை குறைக்கடத்தி சாதனமாகும். அதாவது இது ஒரு திசையில் மட்டும் மின்னோட்டத்தை பாய அனுமதிக்கும். டயோடுனா குறைக்கடத்தி அப்படி நான் சொல்லியிருந்தேன். அதாவது குறைக்கடத்தி என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் நாம அதை பார்ப்போம். பார்த்துட்டு நாம பேலன்ஸை நாம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா குறைக்கடத்தி என்பது சில வகை மாசுகளை ஊட்டுவதால் மின்கடத்து திறனில் மாறுபாடு ஏற்படும் திண்ம பொருளாகும். தங்கம், வெள்ளி இது போன்ற உலோகங்கள் பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தை அதிகமாக கடத்தும். அதனால் நாம் இதை என்ன சொல்லுவோம்னா நற்கடத்திகள் அப்படி நாம் சொல்லுவோம். ரப்பர், மரம் போன்ற பொருட்கள் பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தை மிக குறைந்த அளவே கடத்தும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா இதை நாம் என்ன சொல்லுவோம்னா அரிதிர்கடத்திகள் அப்படி நாம் சொல்லுவோம். இந்த ரெண்டு வகை பொருள் தன்மைகளுக்கும் இடைப்பட்ட மின்கடத்து திறனை கொண்ட பொருட்களை தான் நாம் குறைக்கடத்திகள் அப்படி நாம் சொல்கிறோம். குறைக்கடத்திகளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா தனிமங்களில் நாம் என்ன சொல்லலாம்னா ஜெர்மானியம் சொல்லலாம், சிலிக்கான் நாம் சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா கூட்டுப்பொருளான கேலியம் ஆர்சனைடு மற்றும் இண்டியம் பாஸ்பேடு இதை நாம் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு குறைக்கடத்திகள் என்றால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிந்திருக்கும். பண்டைய காலங்களை பார்த்திங்கன்னா கற்காலம், உலோக காலம் என்று சொல்வது போல இந்த காலங்களை நாம் என்ன சொல்லலாம்னா சிலிக்கான் காலம் அப்படி நாம் சொல்லலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா வகை எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையும் பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கான் வகை குறைக்கடத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த PN junction டயோடில் P சைடு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணப்பட்டு N சைடு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினலோட இணைக்கப்படும் போது டயோடானது ஃபார்வர்டு பயாஸில் இருக்கும். ஃபார்வர்டு பயாஸில் பார்த்திங்கன்னா டயோடானது மின்னூட்டத்திற்கு மிக குறைந்த அளவு எதிர்ப்பை வழங்கும். ஒரு டயோடில் பார்த்திங்கன்னா அதாவது ஜெர்மானியத்திற்கு பார்த்திங்கன்னா 0.3 வால்ட், சிலிக்கானுக்கு பார்த்திங்கன்னா 0.7 வால்ட். அதாவது இந்த 10ல் 1 வால்ட் ஃபார்வர்டு பயாஸுக்கு குறிப்பிடத்தக்க மின்னூட்ட ஓட்டத்திற்கு தேவைப்படுகிறது. ஃபார்வர்டு பயாஸில் பார்த்திங்கன்னா தற்போதைய கட்டுப்படுத்தும் மின்தடையம் எனப்படும் தொடர் எதிர்ப்பை பயன்படுத்தி மின்னூட்டமானது ஒரு குறிப்பிட்ட மதிப்பிற்குள் வரம்பிடப்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த டயோடு பார்த்திங்கன்னா அதிக மின்னூட்டம் பாய்ந்தால் அந்த டயோடானது எரிந்துவிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கரண்டானது மிகவும் சிறியது, பொதுவாக மைக்ரோ ஆம்பியர்களின் வரம்பில் உள்ளது. இந்த சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் நீக்கப்படலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா PN junction டயோடோட ப்ரொசீஜர் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா PN junction டயோடு கேரக்டரிஸ்டிக் apparatus. இப்போ நாம் இந்த apparatusல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸும் அதை நாம் எதற்காக நாம் யூஸ் பண்ணுகிறோம் அப்படிங்கிறதும் நாம் பார்க்கலாம். PN junction டயோடில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதற்காக என்றால் நாம் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் நாம் இந்த சுவிட்சை நாம் யூஸ் பண்ணுறோம். இந்த சுவிட்சை நாம் கீழ் நோக்கி வைக்கும்போது apparatus ஆன் ஆகிடும், மேல் நோக்கி வைக்கும்போது apparatus ஆஃப் ஆகிடும். அதன் பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நாம் மெயின் சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் லைட் ஒன்று எரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாப் கொடுத்துருப்பாங்க. இந்த நாப் எதற்காக என்றால் ஃபார்வர்ட் பேஸில் நாம் யூஸ் பண்ணும்போது இந்த நாபை நாம் பயன்படுத்தி நாம் யூஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பேஸ் நாம் யூஸ் பண்ணும்போது இந்த நாபை நாம் யூஸ் பண்ணணும். அதற்காக இது ரெண்டும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இது எதற்காக என்றால் நாம் ஃபார்வர்ட் பேஸில் நாம் யூஸ் பண்ணும்போது இதை நாம் மேல் நோக்கி வைத்திருக்க வேண்டும். ரிவர்ஸ் பேஸில் நாம் பண்ணும்போது இந்த சுவிட்சை நாம் கீழ் நோக்கி வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இது எதற்காக என்றால்
ஃபார்வர்டு பேஸில் நாம் யூஸ் பண்ணும்போது இந்த சுவிட்சை வந்து நாம் மேல் நோக்கி வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஃபார்வர்டு பேஸில் நாம் வந்து மில்லி ஆம்பியரில் நாம் வந்து ரீடிங்கை நாம் எடுப்போம். அதற்காக இந்த சுவிட்சை வந்து நம்ம மேல் நோக்கி வைத்திருக்க வேண்டும். ரிவர்ஸ் பேஸில் நாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு மைக்ரோ ஆம்பியரில் நாம் வந்து ரீடிங் எடுப்போம். அதற்காக இதை வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழ் நோக்கி நாம் வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்டு பேஸில் நமக்கு மேல் நோக்கி நாம் வைத்திருக்க வேண்டும். ரிவர்ஸ் பேஸில் நாம் யூஸ் பண்ணும்போது கீழ் நோக்கி வைத்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு PN ஜங்ஷன் டயோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒயர்ஸை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து ஒயரெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஏற்ற மாதிரி நாம் கனெக்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வால்ட்மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அம்மீட்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபார்வர்டு பேஸில் நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மில்லி ஆம்பியரில் நாம் வந்து ரீடிங் எடுப்போம். ரிவர்ஸ் பேஸில் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆம்பியரில் நாம் ரீடிங் எடுப்போம். இங்கே ஃபார்வர்டு பேஸும் ரிவர்ஸ் பேஸும் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த அம்மீட்டரில் நமக்கு மில்லி ஆம்பியரும் மைக்ரோ ஆம்பியரும் நாம் இதிலே நாம் ரீடிங் எடுத்துக்கலாம். இப்போது நாம் PN ஜங்ஷன் டயோடு அப்பார்ட்டஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவிட்சை பற்றி நாம் வந்து பார்த்தோம். இந்த PN ஜங்ஷன் டயோடு அப்பார்ட்டஸில் ஃபஸ்ட்டு நாம் ஃபார்வர்டு பயாஸ் எப்படி பண்ணுவது என்பதை நாம் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்டஸ் வந்து இப்போது ஆஃபில் இருக்குது. நாம் வந்து ஃபஸ்ட்டு நாம் இந்த அப்பார்ட்டஸை வந்து ஆன் பண்ண வேண்டும். ஆன் பண்ணதும் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பேஸ் பண்ணும்போது நாம் எல்லா சுவிட்சையும் ஃபார்வேர்டில் தான் வைத்திருக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் நாம் ஃபார்வேர்டில் தான் வைத்திருக்கிறோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்வேர்டில் தான் இருக்கிறது. ஃபார்வர்டு பேஸ் பண்ணும்போது நாம் வந்து ரீடிங்கை மில்லி அம்மீட்டரில் தான் எடுப்போம். அதனால் நாம் இந்த சுவிட்சை நாம் மில்லி அம்மீட்டரில் தான் நாம் வந்து வைத்திருக்க வேண்டும். அதனால் நாம் வந்து மேல் நோக்கி வைத்திருக்கிறோம். ஃபார்வர்டு பேஸ் பண்ணும்போது நாம் இந்த நாபை நாம் யூஸ் பண்ணணும். இதிலே எழுதியிருப்பாங்க, ஃபார்வர்டு பேஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. இந்த நாபு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆன்டி கிளாக் வைஸில் வைக்கப்பட்டிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வால்ட்மீட்டரில் வந்து ரீடிங்ஸை பார்த்திங்கன்னா 0.1 வாட்ஸ் ஆகும். 0.1 வாட்ஸில் இருக்கும்போது மில்லி அம்மீட்டரில் இருக்கக்கூடிய ரீடிங்கை வந்து நாம் நோட் பண்ண வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா 0.1 வாட்டில் இருக்குது. நாம் இந்த ஃபார்வர்டு பேஸை நாம் யூஸ் பண்ணி வால்டேஜ் சப்ளை வந்து அதிகரிப்பதன் மூலம், அதாவது பார்த்திங்கன்னா 0.2 வாட்ஸில் வைக்கும்போது நமக்கு மில்லி அம்மீட்டரில் எவ்வளோ ரீடிங் வருதுன்னு நாம் வந்து பார்க்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்ஸை நாம் அதிகரிப்பதன் மூலம் மில்லி அம்மீட்டரில் இருக்கக்கூடிய நம்ம ரீடிங்கை வந்து நாம் வந்து நோட் பண்ண வேண்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து 0.2 வாட்ஸில் நாம் வைத்திருக்கிறோம். இப்போது நாம் மில்லி அம்மீட்டரில் இருக்கக்கூடிய ரீடிங்கை வந்து நாம் நோட் பண்ண வேண்டும். இதே மாதிரி நாம் வால்டேஜ் சப்ளை வந்து அதிகரிப்பதன் மூலம் அந்த அதிகரிக்கக்கூடிய அந்த ரீடிங்கை நாம் நோட் பண்ண வேண்டும் வால்ட்மீட்டரில். அதே மாதிரி மில்லி அம்மீட்டரில் வரக்கூடிய அந்த ரீடிங்கை நாம் வந்து நோட் பண்ண வேண்டும். இப்படி நாம் வால்டேஜ் சப்ளை அதிகரிப்பதன் மூலம் வரக்கூடிய ரீடிங்கையும் நாம் நோட் பண்ண வேண்டும். நம்ம வால்டேஜ் சப்ளை அதிகரிக்கக்கூடிய அந்த ரீடிங் வரும்போது மில்லி அம்மீட்டரில் இருக்கக்கூடிய அந்த ரீடிங்கை நாம் நோட் பண்ணி நாம் வந்து ஒரு அட்டவணைப்படுத்த வேண்டும். இப்படி நாம் ரீடிங்கை எடுத்து அட்டவணைப்படுத்தப்பட்ட பிறகு வால்டேஜை XHலும் கரண்டை YHலும் ஒரு வரைபடம் வரையப்பட்டு ஃபார்வர்டு பயாஸுக்கான ஒரு வளைவு வந்து பெறப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ரிவர்ஸ் பேஸ் நாம் வந்து பார்க்கலாம். அதற்கு நாம் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபார்வர்டு பேஸில் இருக்கக்கூடிய சுவிட்ச் எல்லாமே ரிவர்ஸ் பேஸில் நாம் கொடுக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஃபார்வர்டு பேஸில் இருக்குது. நாம் இதை வந்து ரிவர்ஸ் பேஸில் நாம் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சுவிட்சையும் வந்து ரிவர்ஸ் பேஸில் நாம் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பேஸில் நாம் பண்ணும்போது ரீடிங் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆம்பியரில் நாம் எடுக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சை வந்து நாம் கீழ் நோக்கி மைக்ரோ ஆம்பியரில் நாம் வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்வர்டு பேஸில் நாம் இந்த நாபை நாம் யூஸ் பண்ணோம். ரிவர்ஸ் பேஸில் பார்த்திங்கன்னா நாம் ரிவர்ஸ் பேஸுக்காக ஒரு நாபு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நாபை நாம் யூஸ் பண்ணணும். இது வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆன்டி கிளாக் வைஸில் நாம் வந்து வைத்திருக்கிறோம். நாம் ஃபார்வர்டு பேஸ் பண்ண மாதிரி ரிவர்ஸ் பேஸுக்கு இந்த நாபை நாம் பயன்படுத்தி நாம் ரொட்டேட் பண்ணி ரீடிங் எடுக்க வேண்டும். ஃபார்வர்டு பேஸுக்கு பண்ணின மாதிரி இப்போ நாம் ரிவர்ஸ் பேஸுக்கு நாம் இந்த நாபை நாம் யூஸ் பண்ணி ரீடிங்கை நாம் எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாபை நாம் ரொட்டேட் பண்ணி வால்ட்மீட்டரில் பார்த்திங்கன்னா நாம் வந்து 2 வோல்ட்டுக்கு நாம் வந்து வைத்திருக்கிறோம். இப்போ வால்ட்மீட்டரில் 2 மீட்டருக்கு நாம் வைத்திருக்கும் போது அம்மீட்டரில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரீடிங் வருகிறது என்பதை நாம் வந்து நோட் பண்ண வேண்டும். இதுபோல் நாம் இந்த நாபை நாம் யூஸ் பண்ணி வால்டேஜ் சப்ளை வந்து அதிகரிப்பதன் மூலம்
நாம் வந்து அம்மீட்டரில் வந்து எவ்வளோ ரீடிங் வருகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபார்வேர்டு பேஸில் பண்ண மாதிரியே நாம் வந்து ஒரு அட்டவணைப்படுத்த வேண்டும். ஃபார்வேர்டு பேஸில் சொன்ன மாதிரி ரிவர்ஸ் பேஸுக்கும் வோல்டேஜை வந்து எக்ஸ்ஹெச்சிலும் கரண்டை வந்து ஒய்ஹெச்சிலும் வரையப்பட்டு ரிவர்ஸ் பயாஸுக்கான ஒரு கர்வு நமக்கு பெறப்படுகிறது. ஃபார்வேர்டு பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ் இதில் எடுத்திருக்கக்கூடிய ரீடிங்கை நாம் அட்டவணைப்படுத்தி இருப்போம். இந்த அட்டவணையை வந்து நாம் வந்து கிராஃபில் நாம் வரைந்திருப்போம். அந்த கிராஃப் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக பிஎன் ஜங்ஷன் டயோடோட ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ஃபார்வர்டு பயாஸில் செல்லும்போது டயோடு நல்ல நடத்தும் பாதையை வழங்குகிறது. ரிவர்ஸ் பயாஸில் செல்லும்போது டயோடு மோசமான நடத்தும் பாதையை வழங்குகிறது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடோட அப்ளிகேஷன் நாம் வந்து பார்க்கலாம். பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மெனி செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸில் எல்இடி லைட்டனிங் சர்க்யூட்டில் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்தது பார்த்தீங்கன்னா டனர் சர்க்யூட்ஸ், ஃபில்டர் சர்க்யூட்ஸ், ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸில் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் பார்த்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு சோலார் செல்லையும் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. இன்றைக்கு பார்த்த சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயன்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். மேலும் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இன்றைக்கு பார்த்த சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்று சயின்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நான் உங்களை தான் மீட் பண்ணும்போது இன்னொரு சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸோட உங்களை தான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சயின்டிஃபிக் விபினுடன். C7 Scientific Technologies is the best organization having all laboratory products that are used in school laboratory, college laboratory, medical laboratory and research laboratory. The products that we provide are scientific equipments, instrumentation and automations, project components and spares, chemicals and glasswares, specimens and slides, charts and models, softwares. In addition to this, we also provide the project components and spares that are necessary for BSc, MSc, BE, ME and PhD students. Our address is 1/2/66F Vino Shopping Complex, Panamkalai Junction, Kadiyakkavilai, KK District. We also have door delivery service all over Tamil Nadu. You can contact us using the numbers 9042596876 or 7339246229. You can also mail us. Our mail ID is c7scientific@gmail.com or rvibin94@gmail.com. For more details, visit our website www.c7scientific.com.